அதிமுக செயல் வீரர்களை பொய் வழக்கு போட்டு முடக்க நினைக்கும் விடியா திமுக அரசின் சவாலை சட்டப்படி எதிர்கொள்ள கழகம் எப்போதும் தயார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சவால் விடுத்துள்ளார் என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்து தலைமை செயலர் ஜெயக்குமாரிடம் விவரமாக கேட்கலாம். ஜெயக்குமார், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல் வீரர்கள் மீது பொய் வழக்கு போட்டு முடக்க நினைக்கக்கூடிய விடியா திமுக அரசினுடைய சவாலை சட்டப்படி எதிர்கொள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் தயாராக இருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கழக தலைமை நிலைய செயலாளரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவுமான திரு எஸ் வி வேலுமணி எம்எல்ஏ, சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் உள்ளிட்ட பலர் மீது தனியார் அமைப்புகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பிய ஆதாரமற்ற புகாரினுடைய அடிப்படையில் விடியா திமுக அரசு தனது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விடியா திமுக அரசினுடைய அமைச்சர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ஊழல் வழக்குகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அடுத்த அந்த பல்டி பார்த்ததை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றமே தன்னிச்சையாக இவ்வழக்குகளை மீண்டும் விசாரித்து வருவதில் இருந்தே பொம்மை முதலமைச்சருடைய ஏவல் துறை எப்படி செயல்பட்டு வருகிறது என்பதை தமிழக மக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். திரு எஸ் வி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது சென்னை மாநகராட்சியினுடைய வளர்ச்சிப் பணிகளுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன என்று அவர் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். 2001-2006ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட மழைநீர் சேகரிப்பு இயக்கம் 2011 முதல் மீண்டும் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டது என்றும் மழைநீர் சேகரிப்பின் காரணமாக சென்னையினுடைய நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததை சென்னை மாநகர மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். அனைத்து மழைநீர் வடிகால் கால்வாய்களுக்கும் பருவமழைக்கு முன்பே தூர் வாரப்பட்டதனுடைய காரணமாக சென்னை சாலைகளில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பு அமைக்கப்பட்டதன் காரணமாக கன மழையின் பொழுது சென்னை சாலைகளில் மழைநீர் தேங்குவது பெரிய அளவில் குறைந்தது என்று அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். 2015ஆம் ஆண்டு ஆந்திராவில் வீசிய புயலின் போது பெய்த கனமழையினால் தமிழகம் வழியாக பாய்ந்தோடும் ஆந்திர மாநில ஆறுகளில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு மற்றும் சென்னையில் தொடர்ந்து பல நாட்களாக பெய்த கனமழை ஆகியவற்றின் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பை நிரந்தரமாக சரி செய்ய இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் அடங்கிய வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு அவர்களது அறிவுரைகளின்படி அம்மாவினுடைய அரசு 4 ஆண்டுகளில் சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 196 கிலோமீட்டர் நீளம் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் நீர்நிலைகள் மறு சீரமைப்பு போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதனால் 2015ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நீர் தேங்கியிருந்த 306 இடங்களில் 2020ஆம் ஆண்டில் 3ஆக குறைக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சென்னை மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 210 நீர்நிலைகள் 140 நீர்நிலைகள் தூர்வாறுதல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதோடு திருக்கோயில்களுக்கு சொந்தமான திருக்குளங்கள் மற்றும் பொது மற்றும் தனியார் கிணறுகள் தூர்வாரப்பட்டு மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்தினோம் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்காக அப்போதைய சமூக ஆர்வலர்களும் ஊடகங்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பாராட்டியதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது என்று தெளிவுபடுத்தியுள்ளார். தொடர்ந்து கூவம் அடையாறு கரையோரங்களில் பாதுகாப்பற்ற நிலையில் வசித்து வந்த சுமார் 17,750 குடும்பங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் புதிய குடியிருப்புகளில் நிரந்தரமாக குடியமர்த்தப்பட்டு 2 ஆற்றின் கரைகளும் பலப்படுத்தப்பட்டன என்றும் கரை பகுதிகளில் கட்டுமானங்களுக்கு ஏற்கனவே இருந்த கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்பட்டன என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். அதேபோல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கால ஆட்சியில் பழுதடைந்த பேருந்து தள சாலைகள் சுரண்டப்பட்டு கேம்பர் சாலைகளாக பழைய உயரத்திற்கு மிகாமல் மாற்றம் செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்றும் உறுதியாக பயன்பாட்டில் உள்ளன என்பதை இந்த அரசு அறிய வேண்டும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். ரோபோட்டிக், எக்ஸ்வேட்டர், மினி ஆம்பிபியன் போன்ற நவீன வாகனங்கள் வாங்கப்பட்டு ஆண்டு முழுவதும் தூர்வாரும் பணிகள் நடைபெற்றன என்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு சேவையாற்ற 24 மணி நேரம் இயங்கக்கூடிய வகையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு கமாண்டோ அண்ட் கண்ட்ரோல் சென்டர் என்று கட்டுப்பாட்டு அறையை 75 பணியாளர்களுடன் துவக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சென்னையில் மழைநீர் வடிகால் நிரந்தர தீர்வுக்காக அடையாறு பேசின், கோவளம் பேசின் மற்றும் கொசத்தலை ஆறு போன்ற பேசின் ஆறுகள் 3 பெரிய திட்டங்களை 5 ஆண்டுகளுக்கு முடிக்கக்கூடிய வகையில்
விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டன என்றும் இதன் மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய சுமார் 2400 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிநீர் கால்வாய்கள் இணைக்கும் திட்டம் ஜெய்கா ஜெர்மன் நாட்டு நிதி நிறுவனம் மற்றும் உலக வங்கி போன்ற நிறுவனங்களின் மூலம் நிதி ஆதாரங்களை திரட்டி பணிகள் தொடங்கப்பட்டதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதன்படி ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் சுமார் 1240 கிலோமீட்டர் நீளம் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டதையும், இது தவிர கொரோனா பெருந்தொற்றின் போது அம்மா அரசு மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் ஆற்றிய பணிகளை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சியினுடைய வளர்ச்சிக்காக இரவு பகல் பாராமல் அரும்பாடுபட்ட மாநகராட்சி பொறியாளர்களுடைய பெயர்களும் முதற்கட்ட தகவல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மாநிலம் முழுவதும் உண்மையான பொறுப்புணர்வுடன் இயற்கை சீற்றங்கள், நோய் தொற்று காலங்கள் போன்ற நேரங்களில் தொய்வின்றி பணிபுரியும் அதிகாரிகள் மத்தியில் காழ்ப்புணர்ச்சியுடன் போடப்படும் இதுபோன்ற வழக்குகளால் அரசு அதிகாரிகள் மத்தியில் ஒரு தொய்வு ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். விடியா திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மேற்கொண்ட பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. பிறகு ஓராண்டு தாமதத்திற்கு பிறகே பணிகள் தொடங்கப்பட்டன. இதனால்தான் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 2021ஆம் ஆண்டு பெய்த பருவமழைக்கே சென்னை வெள்ளத்தில் மிதந்தது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். விரைவில் பருவமழையை சென்னை மாநகரம் எதிர்கொள்ள உள்ளது. கடந்த 40 மாத கால செயலற்ற திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் மழைநீர் வடிகால் பணிகள், தூர்வாருதல் பணிகள் மற்றும் சாலையை சீரமைத்தல் பணிகளுக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறும் தங்களது வேஷம் கலைந்து விடுமோ என்றும், விடியா திமுக ஆட்சியின் மீது கூறப்படும் 4000 கோடி ரூபாய் பற்றிய புகார்கள் மீண்டும் தமிழக மக்கள் மத்தியில் பேசப்படுமோ என்றும், தங்களுடைய ஊழல்கள் அம்பலப்பட்டு விடுமோ என்ற பயம் பொம்மை முதல்வருடைய ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு உள்ளிட்ட அரசினுடைய அனைத்து கட்டணங்களும் பல மடங்கு உயர்வு, உணவுப் பொருட்கள், கட்டுமான பொருட்கள் கடுமையான விலை உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை கொள்ளை, கள்ளச்சாராயம், தமிழகத்தை கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் கேந்திரமாக மாற்றிய பெருமை என்று விடியா திமுக அரசின் மீது கோபத்தின் உச்சியில் இருக்கும் தமிழக மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப தனது கண்முன் அசைவுக்கு தாளம் போடும் லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி விட்டிருக்கிறார் விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுபோன்று தகிடத்தாளங்களால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்கிவிடலாம், எதிர்க்கட்சி என்ற முறையில் இந்த நிர்வாக திறனற்ற விடியா திமுக அராஜக அரசின் அவலங்களை மக்களிடம் தோலுரித்து காட்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்களை தடுத்து நிறுத்திவிடலாம், போதைப் பொருட்கள் கடத்தினுடைய கேந்திரமாக தமிழகம் விளங்கும் கேவலத்தை மக்களிடமிருந்து மறைத்து விடலாம் என்று திரு ஸ்டாலின் மனப்பால் குடிக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். சகோதரர் திரு SP வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில், குறிப்பாக 2017 முதல் 2021 வரை 4 ஆண்டுகளில் மத்திய அரசிடமிருந்து ஊரக வளர்ச்சித்துறைக்கு மட்டும் 123 விருதுகளும், நகராட்சி நிர்வாகத்துறை, குடிநீர் உள்ளிட்ட துறைகளுக்கு மேலும் பல விருதுகளும் பெற்று சாதனை படைத்தவர் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். விடியா திமுக ஆட்சியினுடைய ஆயுட்காலம் 19 அமாவாசைகள் தான் நாட்கள் எண்ணப்படுகின்றன. சர்வாதிகார ஆட்சி நடத்தியதற்காக மக்களிடம் பதில் சொல்லும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை என்று எச்சரிக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாரதி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். அதிமுக செயல் வீரர்களை பொய் வழக்கு போட்டு முடக்க நினைக்கும் விடியா திமுக அரசின் சவாலை சட்டப்படி எதிர்கொள்ள கழகம் எப்போதும் தயார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் நியூஸ் ஜே செய்திகளோடு.